ஹாய் பீப்புள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ரெசார்ட்டு ஏலகிரியில். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ஒரு 2 டேஸ் வந்துட்டு ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஏலகிரி வந்திருக்கோம். இது வந்து ஒரு ப்ரைவேட் ரெசார்ட் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசார்ட்டை பார்த்தோன்னே எங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிட்டு, இது கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு இதை சுற்றி காமிக்கிறேன் வாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக சைடில் வந்து இந்த மாதிரி கார்டன் இது பண்ணியிருப்பாங்க, ஃபுல் செட்டப் கார்டன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே பார்க்கவே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக மைண்டு ரிலாக்ஸிங்காக இருக்க மாதிரி, அப்புறம் நான் அந்த ஃபோட்டோஜெனிக் பீப்புளுக்கெலாம் சூட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பாட்ஸ் இருக்கும் நிறையா இங்கே. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கேரளா ஸ்டைலில் வந்து ஃப்ரண்ட்டில் சிட் அவுட் ஏரியா கொடுத்துருப்பாங்க ஒரு சைடில், அண்ட் இன்னொரு சைடில் வந்துட்டு உங்களுக்கு பால்கனி இருக்கும். ஸோ இது வந்து ஓவராலாக வியூ பார்க்கும்போது கேரளா ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டோர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆத்தங்குடி ஸ்டைலில் டைல்ஸ் போட்டிருப்பாங்க. நமக்கு என்ட்ரானோடனே ரொம்ப பிடிச்ச மாதிரி முத்தம் செட்டப் கொடுத்துருப்பாங்க. இது பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு செரிஷ்டு மெமரி இருக்கும், ட்ரெடிஷ்னல் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சைடில் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் வேல ஒரு ஊஞ்சல் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஊஞ்சல். இதுதான் என்னோடய அம்மா அப்பா அவங்க அது ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் ஒரு ஹால் செட்டப் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு லிவிங் ஏரியாவில் நம்ம டிவி பார்த்துட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்துட்டு பால்கனிக்கு போகிறதுக்கு வந்து வே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மார்னிங் வந்து ஏஞ்சிட்டு ஒரு ஹாட் காஃபியோட இந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய பர்சனல் ஃபேவரட் இந்த பால்கனி. இந்த வியூவை பார்த்துட்டே அப்படியே நம்ம உள்ளே போகலாம் இப்போது. ஸோ பேசிக்காக பார்த்தா இது ஒரு 3 BHK வில்லான்னு சொல்லலாம். கீழே வந்துட்டு நமக்கு 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அண்ட் டெரஸில் வந்துட்டு ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே எங்களுக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிச்சு. இதுதான் நாங்கள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டோம். ஏன்னா எனக்கு இந்த வால் பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, எனக்கு பிடிச்ச லாவெண்டர் கலரில் இருந்துச்சு. இந்த ரூமில் நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக ஏர் கண்டிஷன்டு வித் வார்ட்ரோப் செட்டப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் அந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு செட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இங்கே. ப்ளஸ் அட்டாச் பாத்ரூம் ஆல்சோ. இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் அம்மா அப்பா ரூமு அவங்க அந்த ரூம் பண்ணியிருந்தாங்க. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜா யூனிட் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து இருந்துச்சு இந்த பூஜா ரூம். அண்ட் அம்மா அப்பா ரூம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எதுவும் சிமிலராக அந்த ரூமுக்கு சிமிலராக தான் இருந்துச்சு. சேம் ஏர் கண்டிஷன், வார்ட்ரோப் செட்டப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், அட்டாச் பாத்ரூம் எல்லாமே சிமிலராக இருந்துச்சு. ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்ட் நீட்டாக இருந்துச்சு 2 ரூமுமே. ஸோ இப்போ வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் வந்துட்டு நமக்கு டைனிங் ஏரியா இருந்துச்சு. பின்னாடியே வந்துட்டு நமக்கு இந்த புக் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் என்னோடய ஃபேவரட் புக்ஸும் 2-3 இருந்துச்சு. அண்ட் டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் கிச்சன் செட்டப் இருந்துச்சு. இங்கே எல்லா இதுவுமே இருந்தது. எல்லாம் லைக் டிஷ்வாஷர், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு சமைக்க தேவையான பாத்திரங்கள், அதுக்கப்புறம் ஆரோ வாட்டர் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் ஓவன் இருந்தது, கேஸ் ஸ்டவ்,
ஸோ இது மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியாவும் நமக்கு தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிலேருந்து பேக்யார்ட் போகிறதுக்கு நமக்கு வே இருந்துச்சு. ஸோ இங்கே பேக்யார்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்மால் அண்ட் க்யூட் ஒரு ஸ்விம்மிங் பூல் ப்ளஸ் அதை தாண்டி ஒரு பார்பிக்யூ ஏரியா அந்த பக்கம் இருந்துச்சு வித் சிட் அவுட். இந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்த உடனே நமக்கு வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கி ஆட்டம் போடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு செம்ம இதுவாக இருந்துச்சு, வைபாக இருந்தது. அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட்டோட நமக்கு கேம்ப் ஃபயர் பிளேஸ் வந்தது. அங்கேயே நம்ம வந்துட்டு பார்பிக்யூவும் செட் பண்ணிக்கலாம். ஃபேமிலியோட ஈவினிங் டைமில் சிட் சாட் பண்ணிவிட்டு தந்தூரியில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு, ஸோ தட் வுட் பி அ லைக் வெரி மெமரபிள் மூமெண்ட் ஃபார் அஸ். அப்படியே பேக்யார்டில் இருந்து நம்ம வந்துட்டு போனோம் அப்படின்னா இது வந்து பேக் சைட் கேட்டு. இங்கே பின்னாடி தான் நமக்கு வந்து மாடிக்கு போகிற வழி இருக்குது, ஸ்டார்கேஸு. ஸோ இது வழியாக நம்ம மேலே டெரஸ்க்கு போகலாம். ஸோ இதுதான் டெரஸு. இங்கேருந்து நமக்கு அந்த வியூ பார்த்திங்கன்னா என்டையர் ஏரியாவே தெரியும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் வின்டர் கிளைமேட்டில் வின்டர் சீசனில் வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே அப்படியே ஃபாகியாக பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ ஒரு ப்ளசண்ட் அண்ட் சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக நமக்கு இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா கிளேசிங் மாடலில் கேரளா ஸ்டைல் ரூஃப் டைப்பில் இருந்துச்சு. ஸோ இது வந்து உள்ளே வந்து பார்த்தா ஒரு 2 பெட்ரூம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் மாதிரி இருந்தது. இந்த அதாவது டெரஸில் இப்படி சிம்பிளிஃபைடாக கூட ஒரு ரூம் செட்டப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வி தாட் லைக் நம்மளும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக ஒரு ரூம் செட்டப் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப எஸ்தட்டிக்காக அந்த மாதிரி இருந்துச்சு இது எங்களுக்கு. இந்த பிளேஸ் நீங்கள் வின்டர் சீசனில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா வியூ வந்து உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வில்லாவோட லொக்கேஷன் அண்ட் நேம் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.